பசிக்குதா? இருத்தாரேன். இந்தா இன்னொன்று சாப்பிட்டுக்கோ. சாப்பிடு. பாய். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த ஒருத்தர் இருக்கான். பட் ஆனால் இங்கே எடுத்தோம்னா நம்ம பேக்கு காலி ஆகிடும், நம்மளும் காலி ஆகிடுவோம். பாவம் அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும். ஒரு பிஸ்கட் கூட கொடுக்கலான்னு தான் தோணுது. ஒரு 2 வாழைப்பழம் தான் கொண்டு வந்தேன். காலையில் ஒரு செம்பு கம்மங்கூழ் குடித்தேன். ஸோ நினச்சேன், பட் ஆனால் நமக்கான உணவு கிடையாது. அது ஒரு தாய்க்கும் சேய்க்குமான உணவாக அமைஞ்சிச்சு. சந்தோஷம் அது பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி இறைவன் நம்ம மூலமாக அவங்களுக்கு உணவு அளிச்சிருக்காரு. ஸோ கரெக்டாக 8:40க்கு மாங்கனி ஓடையை ரீச் பண்ணியிருக்கோங்க. வழக்கமாக இதோட விஷயம் என்னங்கிறத சொல்லுவேன், அதையும் சொல்லிடுறேன். மாங்கனி ஓடை வந்து வெள்ள காலகட்டங்களில் அதிக அளவு வெள்ள போக்குவரத்து இருக்கக்கூடிய நீரோடைகளில் தண்ணி அதிகமாக போகும். அதனால தான் இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோப் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ சதுரகிரியில் நமக்கு நிறைய இடங்களில் வெள்ளங்கள் இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்பாட் தான் இந்த மாங்கனி ஓடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாங்கனி ஓடை இல்லை இன்னொரு ஸ்பெஷல் என்னங்கிறதையும் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அங்கே தெரியக்கூடிய அந்த சிவனும் ஸ்பெஷலுங்க. ரொம்பவுமே அமைதியான இடம். அங்கே தெரியுதா? அந்த ஸ்பாட்டில் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு நம்மளோட பயணத்தை தொடர போகிறோம். ஓம் நமச்சிவாய. தண்ணி நமக்கு இல்லாட்டினாலும் இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்குது, அவங்களுக்கான தண்ணி கொஞ்சம் இருக்குங்க. இல்லைனா இந்த இடம் எப்பயுமே அந்த நதிகளோட சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் இது. சலன்னு. அதே மாதிரி இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெள்ளையங்கிரியில் எப்படி ஆண்டி சுனையோ அதே மாதிரி சதுரகிரியில் எல்லா சுனைகளுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இங்கே காலை வச்ச உடனே வந்து நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை அப்படியே எடுத்துடும். அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான தண்ணி இங்கே இருக்கிற எல்லா தண்ணிகளுமே. ஸோ வழக்கம் போல் கால் இங்கே நினைக்கலாம். அப்பா சில்லுன்னு இருக்குங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்குது.